அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பார்ட் 4 வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் 300 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது போக மீதி கொஸ்டின்ஸை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 301ல இருந்து 440 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் இனி ஒவ்வொரு பார்ட்டா வந்து லென்த் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால இதிலேயே நானு கொஞ்சம் ஸ்பீடா போயிரலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இதில வந்து 140 கொஸ்டின் வந்து நான் இதில குடுத்துருக்கிறேன். அதனால நம்ம கொஞ்சம் வேகமா போயிரலாம். இந்த கொஸ்டின பார்த்துட்டு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டோம்னா 7th ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். மொத்தம் பார்ட் 5 வரைக்கும் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்க ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். அதனால வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாம எல்லா பார்ட்டையும் பாருங்க. பார்ட் 1ல இருந்து பார்ட் 3 வரைக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்ட் 4 ஆகிய இந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இத படிங்க. இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெட்ரோலியம் மற்றும் அதன் உப பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருப்பு தங்கம் அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. பெட்ரோலியம் மற்றும் அதன் உப பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருப்பு தங்கம். பெட்ரோலிய படிவுகளுடன் காணப்படுவது எது அப்படின்னா இயற்கை வாயு. பெட்ரோலிய படிவுகளுடன் காணப்படுவது எது? இயற்கை வாயு. சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளை இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா A3 அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளை இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A3. கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது எது? கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது எது அப்படின்னா காஸ்ட்ரோனமி அப்படின்ற பேர்ல அதுதான் முக்கியமான ஒரு அம்சம். காஸ்ட்ரோனமி. கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது காஸ்ட்ரோனமி. அடுத்தது, குதிரைவால் போன்ற அமைப்பில் உள்ள நீர்வீழ்ச்சி எது? தாளையார் நீர்வீழ்ச்சி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். குதிரைவால் போன்ற அமைப்பில் உள்ள நீர்வீழ்ச்சி எது? தாளையார் நீர்வீழ்ச்சி. அடுத்த கொஸ்டின், மைக்கா உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடு எது அப்படின்னா சீனா. மைக்கா உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடு எது? சீனா. நெக்ஸ்ட் கொஸ்டின், போர்ட்லாண்ட் சிமெண்ட் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? சுண்ணாம்பு கல்லிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. போர்ட்லாண்ட் சிமெண்ட் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? சுண்ணாம்பு கல்லினால் தயாரிக்கப்படுகிறது. தொல்லுயிர் எச்சங்களில் இருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் எது அப்படின்னா நிலக்கரி. தொல்லுயிர் எச்சங்களில் இருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் எது? நிலக்கரி. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். தெரியாததை நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிங்க. அப்பதான் நம்ம கண்டிப்பா டெட் தேர்வில் வெற்றி பெறலாம். முதலில் உருவாகும் நிலக்கரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பீட் நிலக்கரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல்ல உருவாகக்கூடிய நிலக்கரிக்கு பேர் என்ன? பீட் நிலக்கரி அல்லது முற்றா நிலக்கரி அப்படின்ற பேரு உண்டு. அடுத்தது, உலகில் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா சீனா. உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. அடுத்தது, ஏழைகளின் ஊட்டி என்று ஏரி காடுகள் கொண்ட மலை எது அப்படின்னா ஏற்காடு. ஏழைகளின் ஊட்டி என்று ஏரி காடுகள் கொண்ட மலை எது? ஏற்காடு. தென்னாட்டின் கைலாஷ் எது? வெள்ளையங்கிரி மலை. தென்னாட்டோடைய கைலாஷ் எது? வெள்ளையங்கிரி மலை. உயர் விளிம்பு மலை எது அப்படின்னா ஆனைமலை. உயர் விளிம்பு மலை எது? ஆனைமலை. இயற்கையின் சொர்க்கம் எது? ஜவ்வாது மலை. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இயற்கையின் சொர்க்கம் எது? ஜவ்வாது மலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் மலை மேகமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் மலை மேகமலை. புதிய உலகு என்று அழைக்கப்பட்ட நாடுகள் எது அப்படின்னா வட மற்றும் தென் அமெரிக்கா. புதிய உலகு என அழைக்கப்பட்ட நாடுகள் எது? வட மற்றும் தென் அமெரிக்கா. வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது எது? பனாமா நிலசந்தி. பனாமா நிலசந்தி. வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது பனாமா நிலசந்தி.
வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிப்பது எது அப்படின்னா பேரிங் நீர் சந்தி. பேரிங் நீர் சந்தி. இந்தியாவின் நயாகரா எது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் நயாகரா எது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இது எங்க இருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்குது. நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் எது? தனுஷ்கோடி. நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் எது? தனுஷ்கோடி. இது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. பவளப்பாறைகள் மற்றும் கடல் சாகச விளையாட்டிற்கு ஏற்ற கடற்கரை எது? பவளப்பாறைகள் மற்றும் கடல் சாகச விளையாட்டிற்கு ஏற்ற கடற்கரை எது அப்படின்னா தார்காலி கடற்கரை. இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. தார்காலி கடற்கரை மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்தது, 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமையப்பெற்ற கடற்கரை எது அப்படின்னா ஓம் கடற்கரை. அந்த கடற்கரைக்கு பேரும் அதுதான். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கு. 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமையப்பெற்ற கடற்கரை எது? ஓம் கடற்கரை கர்நாடகாவில் இருக்குது. 2 மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில்கள் போன்ற அமைப்பு கொண்ட கடற்கரை எது? மராரி கடற்கரை. மராரி கடற்கரை. இது எங்க இருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்குது. 2 மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில்கள் போன்ற அமைப்பு கொண்ட கடற்கரை எது? மராரி கடற்கரை கேரளாவில் இருக்குது. தொட்டில் அப்படின்னு சொன்னாலுமே ஆரீர் ஆரீரோ அப்படின்னு நம்ம பாட்டு படிப்போம் இல்லையா, அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மராரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா சுருளி நீர்வீழ்ச்சி. நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? சுருளி நீர்வீழ்ச்சி. சிறிய மீன்பிடி கிராமம் எது அப்படின்னா கோவளம் கடற்கரை. எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. சிறிய மீன்பிடி கிராமம் எது? கோவளம் கடற்கரை காஞ்சிபுரத்தில் உள்ளது. அடுத்த கொஸ்டின், ராக்கி மலைத்தொடரும் கடற்கரை மலைத்தொடரும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கத்திய கார்டில்லேராஸ் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுகிறது. ராக்கி மலைத்தொடரும் கடற்கரை மலைத்தொடரும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கத்திய கார்டில்லேராஸ் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுகிறது. உலகின் புகழ்வாய்ந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு எது? கிராண்ட் கேன்யான் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுது. உலகிலேயே ரொம்ப புகழ்வாய்ந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கிராண்ட் கேன்யான் அப்படின்ற பேர் தான். இது நம்ம போன டெட்டில் வந்து ஜாகிரஃபியில் இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் இது ஃபுல்லாக இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாமே ஜாகிரஃபி தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். முக்கியமான கொஸ்டினை நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிங்க. வடக்கு மின்ன சொட்டா பகுதியில் உள்ள ஏரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கிரேட் ஏரிகள் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுகிறது. வடக்கு மின்னசோட்டா பகுதிகளில் உள்ள ஏரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிரேட் ஏரிகள். பெரிய சேற்று ஆறு எது? சுப்பீரியர் ஏரி. சுப்பீரியர் ஆறு தான் நம்ம பெரிய சேற்று ஆறு அப்படின்னு சொல்கிறோம். சுப்பீரியர். நெக்ஸ்ட், எக்ஸிமோக்கள் பனிக்கட்டிகளால் கட்டும் வீட்டிற்கு பெயர் என்ன? இக்ளூ. எக்ஸிமோக்கள் பனிக்கட்டிகளால் கட்டும் வீட்டிற்கு என்ன பெயர்? இக்ளூ. உருகும் பானை என அழைக்கப்படும் நாடு எது? ஐக்கிய அமெரிக்கா நாடுகளை தான் உருகும் பானை என்ற பெயரால் அழைக்கப்படுது. உலகின் மிக சிறந்த மீன்பிடி தளம் எது அப்படின்னா கிராண்ட் பேங்க். இது எங்கே இருக்குது அப்படின்னா கனடாவில். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். உலகிலேயே மிகச்சிறந்த மீன்பிடி தளம் எது? கிராண்ட் பேங்க் கனடாவில் இருக்குது. பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை எது? பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை நம்ம கன்னியாகுமரி தான். பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை எது? கன்னியாகுமரி. அலையற்ற கடற்கரை எது? ராமேஸ்வரம். அலையற்ற அலைகளே இருக்காது, அலைகளே இல்லாத ஒரு கடற்கரை எது அப்படின்னா அது ராமேஸ்வரம். இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த ஒரு கடற்கரை. எப்போ பார்த்தாலும் அந்த கடற்கரையில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எது அப்படின்னாக்கா எலியட் கடற்கரை. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. இரவும்
பகலும் மனிதர்களால் நிறைந்த கடற்கரை எது? எலியட் கடற்கரை சென்னையில் இருக்குது. கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை எது? மகாபலிபுரம் கடற்கரை. கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை எது? மகாபலிபுரம் கடற்கரை. அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எது அப்படின்னா முட்டுக்காடு கடற்கரை. இது எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருக்குது. அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எது? முட்டுக்காடு கடற்கரை, காஞ்சிபுரம். நீர் விளையாட்டிற்கான பொழுதுபோக்கு கடற்கரை எது அப்படின்னா சில்வர் கடற்கரை, கடலூர்ல இருக்குது. நீர் விளையாட்டிற்கான பொழுதுபோக்கு கடற்கரை எது? சில்வர் கடற்கரை, கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. மலைகளின் ராணி எது? ஊட்டி. மலைகளின் இளவரசி எது? கொடைக்கானல். இது ரெண்டும் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அடுத்தது, உலகின் நீண்ட மலைத்தொடர் எது அப்படின்னா ஆண்டீஸ் மலைத்தொடர் தான். உலகின் நீண்ட மலைத்தொடர் எது? ஆண்டீஸ் மலைத்தொடர். தினமுமே மாலையில் 4 மணிக்கு மழை பெறக்கூடிய பகுதி எது அப்படின்னா பூமத்திய ரேகையை சுற்றி உள்ள பகுதி ஃபுல்லாமே டெய்லி சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா. தினமும் 4 மணி நேரம் மழையை பெறும் பகுதி எது அப்படின்னா பூமத்திய ரேகையை சுற்றி உள்ள பகுதிகள். மாலை 4 மணிக்கு. சரிங்களா? அடுத்தது, தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு எது? அமேசான். தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு எது? அமேசான். உலகில் மிகப்பெரிய நதி அமைப்பு எது? அமேசான் தான். உலகிலேயே மிகப்பெரிய நதி எது அப்படின்னா அது அமேசான் தான். உலகின் பெரிய வடிகால் அமைப்பும் அமேசான் தான். உலகின் பெரிய வடிகால் அமைப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அமேசான். தென் அமெரிக்காவில் உள்ள 4 முக்கிய இயற்கை தாவர பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா செல்வாஸ் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது. தென் அமெரிக்காவில் உள்ள 4 முக்கிய இயற்கை தாவர பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செல்வாஸ். உலகின் மிகப்பெரிய காடு எது அப்படின்னா அமேசான் மலைக்காடுகள் தான். உலகின் மிகப்பெரிய காடுகள் அமேசான் மலைக்காடுகள். கோடாரி உடைப்பான் என பெயர் கொண்ட மரம் எது? கியூப்ராக்கோ. கோடாரி உடைப்பான் என பெயர் கொண்ட மரம் எது? கியூப்ராக்கோ. வேளாண் தொழிலில் உரம் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருள் எது? சோடியம் நைட்ரேட். வேளாண் தொழிலில் உரம் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருள் எது? சோடியம் நைட்ரேட். உலகின் பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எது? வெனிசுலா. உலகின் பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எது? வெனிசுலா. முக்கியமான கொஸ்டின். உலகின் பெரிய தாமிர சுரங்கம் எங்கு உள்ளது அப்படின்னா பெரு நாட்டில் உள்ளது. உலகில் பெரிய தாமிர சுரங்கம் எங்குள்ளது? பெரு நாட்டில். குறைந்த பரப்பிலான இடங்களை குறித்து அதிக விவரங்களை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா பெரிய அளவை நில வரைபடம். மற்றும் நகர்ப்புறங்களில் வரைபடம் எது? அதுக்கு வரைபடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நில அளவை படங்கள். கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல வரைபடத்தை என்னன்னு சொல்றோம்? நில அளவை படங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, சிறிய பரப்பளவு குறித்து அதிக விவரங்களை தருவது எது? தள வரைபடம். சிறிய பரப்பளவு குறித்து அதிக விவரங்களை தருவது தள வரைபடம். தள வரைபடம் யாரால் தயாரிக்கப்படுகிறது? இந்தியாவின் நில ஆய்வு மையத்தால் தயாரிக்கப்படுகிறது. தள வரைபடம் யாரால தயாரிக்கப்படுகிறது? இந்தியாவில் நில ஆய்வு மையத்தால் தயாரிக்கப்படுகிறது. இது என்னன்னு சொல்லுவோம்னா சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் இது தயாரிக்கப்படுது. மலேரியாவுக்கான மருந்து தயாரிக்க பயன்படுவது எது? கியூனைன் என்னும் ஈட்டி மரப்பட்டை. கியூனைன் என்னும் ஈட்டி மரப்பட்டை. மலேரியாவுக்கான மருந்து தயாரிக்க பயன்படுவது எது? கியூனைன் என்னும் ஈட்டி மரப்பட்டை. தோல் பதனிட பயன்படுவது எதுனா டானின். தோல் பதனிட பயன்படுவது எது? டானின். டானின் எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா கியூராக்கோ அப்படின்ற ஒரு மரத்துல இருந்து கிடைக்குது. டானின் எதிலிருந்து கிடைக்கிறது? கியூராக்கோ மரத்திலிருந்து கிடைக்கிறது. உலகின் மிகப்பெரிய பாம்பு இனம் எது? அனகோண்டா. உலகின் மிகப்பெரிய பாம்பு இனம் அனகோண்டா. கடுமையான மாமிச உண்ணி மீன் எது அப்படின்னா ஃப்ரென்ஹா அப்படின்ற மீன் தான். கடுமையான மாமிச உண்ணி மீன் எது? ஃப்ரென்ஹா.
உலகின் சோள உற்பத்தியில் மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடு எது? அர்ஜென்டினா. உலகில் சோள உற்பத்தியில் மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடு எது? அர்ஜென்டினா. கால்நடைகள் வளரும் பெரும் புல்வெளி பரப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஸ்டான்சியாஸ். உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படும் நாடு எது? அர்ஜென்டினா. உலகின் முக்கிய இறைச்சி ஏற்றுமதி செய்ய நாடு எது? அர்ஜென்டினா. கண்டங்கள் அல்லது நாடுகள் போன்ற பெரிய அளவிலான பகுதிகளை சிறிய அளவுகளை கொண்டு வரையப்படும் வரைபடம் எது அப்படின்னா சிறிய அளவு வரைபடம் அப்படின்னு பேரு. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. கண்டங்கள் அல்லது நாடுகள் போன்ற பெரிய அளவிலான பகுதிகளை சிறிய அளவுகளை கொண்டு வரையப்படும் வரைபடம் எது? சிறிய அளவு வரைபடம். வகுப்பறை மாணவர்களுக்கு மற்றும் அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் வரைபடம் எது? சுவர் வரைபடம். வகுப்பறையில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வகுப்பறை மாணவர்களுக்கு மற்றும் அலுவலகங்களில் பயன்படும் வரைபடம் எது? சுவர் வரைபடம். அதிக பரப்பளவை காட்டும் சிறிய அளவை படங்கள் எது அப்படின்னா சுவர் வரைபடம். அதிக பரப்பளவை காட்டும் சிறிய அளவை படங்கள் எது? சுவர் வரைபடம். பல வகையான நில வரைபடங்களின் தொகுப்பு புத்தகம் எது அப்படின்னா நில வரைபட நூல். நில வரைபட நூல். பல வகையான நில வரைபடங்களின் தொகுப்பு புத்தகம் எது? நில வரைபட நூல். கார்டே என்றால் என்ன அப்படின்னா நில வரைபடத்தை தான் நம்ம கார்டே என்ற பெயரால் அழைக்கிறோம். கிராஃபி என்றால் என்ன அப்படின்னா வரைதல். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். கார்டே அப்படின்னா நில வரைபடம், கிராஃபிக் அப்படின்னா வரைதல்னு அர்த்தம். நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குபவர் யார் அப்படின்னா கார்டோகிராஃபர் அப்படின்றவர் தான். நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குபவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி எது? தேய்வு வீத வரி. அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி எது? தேய்வு வீத வரி. நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி எது? நிறுவன வரி. நிறுவனங்களை, அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி எது? நிறுவன வரி. நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி எது அப்படின்னா நிறுவன வரி. நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி எது அப்படின்னா நிறுவன வரி. தனி ஆளோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு செலுத்தக்கூடிய அந்த வரி எது அப்படின்னா நேர்முக வரி. தனி ஆளோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு செலுத்தும் வரி எது? நேர்முக வரி. ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி எது? சொத்து வரி. ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரி. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி எது? அன்பளிப்பு வரி. ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்புக்கேற்ப விதிக்கப்படும் வரி எது? அன்பளிப்பு வரி. நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது கார்டோகிராஃபி. நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியலை என்னன்னு சொல்கிறோன்னா கார்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். உள்துறை அமைச்சகத்தின் ஒரு நிறுவனம் எது? தேசிய பேரிடர் மேலாண்மை. உள்துறை அமைச்சகத்தின் ஒரு நிறுவனம் எது? தேசிய பேரிடர் மேலாண்மை. தேசிய பேரிடர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2006 டிசம்பர் 25. இதெல்லாம் முக்கியமானது. இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய பேரிடர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 2006 டிசம்பர் 25. தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை என்பது எத்தனை போலீஸ் தனிப்படையுடன் அழைக்கப்பட்டது அப்படின்னா 80 போலீஸ். தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை என்பது எத்தனை போலீஸ் தனிப்படையுடன் அழைக்கப்பட்டது அப்படின்னா 80 போலீஸ்.
பயன்பாட்டை உருவாக்குவது எது? உற்பத்தி. பயன்பாட்டை உருவாக்குறத நம்ம உற்பத்தின்னு சொல்றோம். கலப்பு பொருளாதார நிலை காணப்படும் நாடு எது? இந்தியா தான். கலப்பு பொருளாதார நிலையில் காணப்படக்கூடிய ஒரே நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான். தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது எதுல அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தில். தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது எதில்? கலப்பு பொருளாதாரத்தில். செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி எது அப்படின்னா மூலதனம். செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி மூலதனம். நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்கணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்க்க தெரியாதவங்க நான் என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். இல்லை அப்படின்னாலும் என்னோட ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வந்து மோர் அப்படின்னு இருக்கும். அந்த மோரை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக அந்த வீடியோஸ் வந்து அதில் போஸ்ட் ஆகியிருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்க்காதவங்க, டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க தெரியாதவங்க அதை டச் பண்ணி பார்த்து வீடியோவை பார்த்து படிங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். ஆயத்தீர்வை கலால் வரி யாரால் விதிக்கப்படுகிறது? மத்திய அரசால. ஆயத்தீர்வை கலால் வரி யாரால் விதிக்கப்படுகிறது? மத்திய அரசால விதிக்கப்படுகிறது. மொத்த விற்பனையாளர்களிடம் இருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடம் இருந்தும் பொருட்களை வாங்குபவர் செலுத்த வேண்டிய வரி எது அப்படின்னா கலால் வரி. மொத்த விற்பனையாளரிடம் இருந்தும் சில்லறை விற்பனையாளரிடம் இருந்தும் பொருட்களை வாங்குறவங்க செலுத்தக்கூடிய அந்த வரி எது அப்படின்னா கலால் வரி. பொழுதுபோக்கு வரி யாரால் விதிக்கப்படுகிறது? மாநில அரசால். பொழுதுபோக்கு வரி யாரால் விதிக்கப்படுகிறது? மாநில அரசால். மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 2003 ஹரியானாவில். மதிப்பு கூட்டு வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 2003 ஹரியானாவில். தூய்மை பாரத வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 2015 நவம்பர் 15. ஒரு அரசின் திறனுக்கு ஏற்ப வரிகளை உயர்த்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதித்திறன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு அரசினுடைய திறனுக்கு ஏற்ப வரிகளை உயர்த்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதித்திறன். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உரைத்தவர் யார் அப்படின்னா ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உரைத்தவர் யார்? ஏவி டைசி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏவி டைசி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அப்பந்தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. பார்த்துட்டு போனோம்னா எனக்கு அந்த இது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. கமெண்ட் கூட நீங்கள் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணாதான் நான் பரவாயில்ல இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக்காவது பண்ணுங்க. பண்ணாதான் எனக்கும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்தது நம்ம போயிடுவோம். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தொழில் முனைவோர். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தொழில் முனைவோர். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித். செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் யாருடைய கோட்பாடு? ஆடம் ஸ்மித்தோடைய கோட்பாடு தான். செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் யாருடைய கோட்பாடு? ஆடம் ஸ்மித். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது என்ன வரி? விகிதாசார வரி. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது என்ன வரி அப்படின்னா விகிதாச்சார வரி.
ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது என்ன வரி? வளர்வீத வரி. வளர்வீத வரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்ப வரி விகிதமும் என்ன செய்கிறது? அதிகரிக்குது. அது என்ன வரி அப்படின்னா வளர்வீத வரி. இது முற்றிலும் ஆசிரியர்களுக்காக நான் வந்து இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். இது வந்து நான் யூடியூப்ல நான் சர்ச் பண்ணி தேடி பார்த்து எனக்கு கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு நினச்சி தான் நான் வந்து இதை போட்டுட்டு இருக்கிறேன். இந்த 5 பார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கு பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது. அவ்வளோத்தையும் நம்மளால் படிக்கணும்னா முடியவே முடியாது. இந்த 5 பார்ட்டை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம்டா புக்க ஃபுல்லா தரோவா 100% புக்ல உள்ளத எடுத்து குடுத்துருக்கிறேன். அதனால நீங்க அந்த 5 பார்ட்டையும் பார்த்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா 7th புக்க வந்து தரோவ் பண்ணிரலாம். டெட் தேர்வு மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா டீச்சர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், என்ன எக்ஸாமுக்குனாலும் இத படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து அந்த தேர்வுல வெற்றி பெறலாம். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு எது அப்படின்னா உயர் நீதிமன்றம். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு எது? உயர் நீதிமன்றம். மாநில அரசின் தலைவர் யார்? கவர்னர். மாநில அரசின் தலைவர் யார்? கவர்னர். அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் அப்படின்றவரால கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோஹனல் குட்டன்பெர்க் அப்படின்றவரால கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த ஆண்டு அப்படின்னா 1453. 1453. ஆகாசவாணி என்றால் என்ன? வானில் இருந்து வரும் ஒளியத்தான் ஆகாசவாணி அப்படின்னு சொல்றோம். ஆகாசவாணி ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் எது அப்படின்னா 1936. ஆகாசவாணி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1916. பூனால தொடங்கினாங்க. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1916 பூனேல தொடங்கினாங்க. முதல் பெண் காவல் அதிகாரி யார் அப்படின்னா கிரண் பேடி. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. முதல் பெண் காவல் அதிகாரி கிரண் பேடி. எந்த ஆண்டு? 1972. முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாரு? பிரதிபா பட்டேல். 2007ஆம் ஆண்டு. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007ல. முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966ல அவங்க பிரதமராக இருந்தாங்க. முதல் பெண் உச்ச நீதிமன்ற பெண் நீதிபதி யார் அப்படின்னா பாத்திமா பீவி. இதுல வந்து ஒரு கொஸ்டின் போன டெட்ல வந்துச்சு. முதல் பெண் காவல் அதிகாரி கிரண் பேடி. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. முதல் பெண் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி பாத்திமா பீவி. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எது? இங்கிலாந்து. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எது? இங்கிலாந்து. எந்த ஆண்டு நடந்த தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 1952ல தான் மொத பெண்கள் வந்து வாக்களிச்சாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? 50%. உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? 50%. அடுத்தது சட்ட பிரிவுகள் பாருங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 வந்து என்னது? பாகுபாட்டை தடை செய்கிறது. பாகுபாட்டை தடை செய்கிறது. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை வந்து என்ன பிரிவுன்னு கேட்பாங்க? பிரிவு 16. பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழிக்கிறது. தீண்டாமையை ஒழிக்கிறது பிரிவு 17. பிரிவு 18 வந்து பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது வந்து பிரிவு 18. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும்? 5. ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னா 5 ஆண்டுகள் ஈடுபட்டிருக்கணும்.
இந்திய அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பது எது? இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பது எது? இந்திய தேர்தல் ஆணையம். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? சுஷ்மா சுவராஜ். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் யார்? சுஷ்மா சுவராஜ். மாநிலத்தின் இளம் வயது பெண் அமைச்சர் யார்? சுஷ்மா சுவராஜ் தான். இவருக்கு வயது 25. மாநிலத்தின் இளம் வயது பெண் அமைச்சர் யார்? சுஷ்மா சுவராஜ். வயது 25. முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா. எப்போ? 1979. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சோந்தி பால் அப்படின்றவர் தான். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சோந்தி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1994. முதல் பெண் மக்களவை சபாநாயகர் மீரா குமார். முதல் பெண் மக்களவை சபாநாயகர் மீரா குமார் 2009. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்க இருக்குது? டெல்லியில இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? டெல்லி. ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு எது? இந்திய தேர்தல் ஆணையம். எந்த சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது அப்படின்னா விலங்குகளோடைய சின்னத்தை. எந்த சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது? விலங்குகள். எந்த விலங்குகளின் சின்னங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னா யானையும் சிங்கமும். இந்த ரெண்டும் தவிர வேற எந்த விலங்குகளுடைய சின்னமும் தேர்தல் சின்னமா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேர்தலில் சின்னங்களா அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? சென்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? சென்ட் ஜார்ஜ் கோட்டை. மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்கான அதிகார எல்லை உடையது எது? உயர் நீதிமன்றம். மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்கான அதிகார எல்லை உடையது எது? உயர் நீதிமன்றம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் செயல்படுத்தப்படுகிறது? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் செயல்பட்டு வருகிறது. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் செயல்படுத்தப்படுகிறது? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்ட அளவீடு சட்டம் 2009. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. இந்திய தர நிர்ணயம் பணியகம் 1986. அத்தியாவசிய பொருட்களுக்கான சட்டம் 1955. இதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1980. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1980. ஒரே பகுதியில் இருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினம்தோறும் மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை அதே இடத்திற்கோ அல்லது அதே இடத்தில் செல்பவர்களை உடன் அழைத்து செல்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கார்பூலிங்க் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுகிறது. கார்பூலிங்க். அடுத்தது, ரக்ஷா என்றால் என்ன? ஒரு தானியங்கி கருவி அல்லது ஒரு பாதுகாப்பான இயக்கத்தை தான் நம்ம ரக்ஷா அப்படின்னு சொல்றோம். ரக்ஷா என்றால் என்ன? ஒரு தானியங்கி கருவி அல்லது ஒரு பாதுகாப்பான இயக்கம். தசுக் இ ஜஹாங்கிரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜஹாங்கிரி. தசுக் இ ஜஹாங்கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? ஜஹாங்கீர்.
ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட் 1953ல. ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட் 1953. இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா அதுவும் நிர்மலா சீதாராமன் தான். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. நுகர்வோருக்கான மகாசாசனம் எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோருக்கான மகாசாசனம் எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் நிறுவப்பட்டது? மத்திய அரசால். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் நிறுவப்பட்டது? மத்திய அரசால். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் நிறுவப்பட்டது? மாநில அரசால. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் நிறுவப்படும்? மாநில அரசால். நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 2019 ஆகஸ்ட்ல. நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 2019 ஆகஸ்ட். இதோட இன்னைக்கு நம்ம 140 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு படிச்சாச்சு. இதை தெரியாததை எழுதி வச்சு படிங்க. இயர்ஸ் ஃபுல்லாக எழுதி வச்சு படிங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 7th ஸ்டாண்டர்டில் இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த நாளையோட 7th ஸ்டாண்டர்ட் நமக்கு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.